பிறக்க போகிற புது வருஷம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதாக வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கடவுளை பிரார்த்தித்து கொண்டு நானும் பிரார்த்திக்கிறோம். ஒரு நிமிஷம் ஜெபிச்சு விடுங்க. கருடன் செய்தியை கேட்டு நீ பிடிச்சி விட்ட கொண்டா பிடிச்சி விட நேத்தா. ஆனால் அந்த வயசுன்ற வயசுன்ற சாமா காட்டு இல்லை தெரியுமா? கோயில் கலர்லேயே பெட்ஷீட் போட்டுருக்குறேன்னு. கவிதாஸ் ஓ பச்சை குழந்தை என்று பாலூட்டி வளர்த்தேன். வருஷத்துக்கு என்ன விசேஷம்? வருஷத்துக்கு என்ன விசேஷம்? உனக்கும் தான் வயசு இல்லை இல்லை உனக்கும் வயசு மதிக்கிறான். 2-3 வயசு படிக்கிறத விட மோசமாக தான் நிற்கிறான். ஓ இல்லாட்டி அந்த சிரட்டையை தூக்கி இப்படி இந்த அடிக்கிறான். யோசிச்சு பாராமா. சரி எங்க நன்மை உங்களுடைய அம்மாவை காணுங்க. எங்கள்ட அம்மாவை நாங்கள் ஒழிச்சு வச்சுக்கிறோம். எங்கள்ட அம்மாவை நாங்கள் கல்யாண வீட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம். எந்த கல்யாண வீட்டுக்கு அம்மா பிறக்கேக்க வந்து ஒரு ஆள் சொன்னதாம், நீ எல்லாருக்கும் வந்துட்டு விடிவா இருப்பாய தவிர ஒரு வீடியோக்கு போக மாட்டேன். ஓ நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அக்கினி மாம்பழம் வேண்டும் என்றார். யாருக்காக இந்த மாளிகை? கவிதாஸுக்காக இந்த மாளிகை. காதலி பூ பூ காதலி வா எங்கிருந்து சொந்தம் வந்தது? ஓகே இங்கே ஒரு ஆள் உங்க டொச்சு காய்க்க போகிறேன். 2 வருஷம் காய்ச்சுங்க இருக்கா. சரி அம்மா பிகேஸ்தியா போண்டாமணி உங்களுக்குப்பா இப்போ நான் உங்களுக்குன்னா மாதம் 15,000 பேர் தெரியும். எங்கள்ட வாடு உங்களுக்கு என்ன வேண்டையுமே காலமே கதையை கேளுங்க. தண்ணி எடுக்க போனோம்னா என்ன கண்ண நேரமாக காணையில் ஃபோன் பண்ணுவோண்டா ஃபோனில் காசு இல்லை. ரோட்டில் வந்து போராட்டா ஃபோன் பண்ணி கால் பண்ணி டொச்சுக்காய் வச்சுலாம் நீங்கள் தமிழாக்குறீங்க. போர் நாங்கள் தமிழரே டொச்சுக்கிறோம். விளையாட கல்லிட்டு 2 பேர் பர்சன் ஒருத்தண்டாடா பொறைக்கிறீ கொடுப்போம். எப்படி பஞ்சத்தில் அடி வர்றீங்கள நீங்கள்? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். ஸோ இன்றைய தினம் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளலாயங்கள் வீட்டை போகிறோம். நேற்றையான் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் இப்போ நாங்கள் வந்துட்டு அடிக்கடி போகிறேன்னு சொன்னால் அவைட்டு தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வளலாயங்கள்கிட்ட மாத காசுமே வந்துட்டு கொடுக்க இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளண்டைக்கு வருஷம். அப்போ அவற்றை கைமடியிலையும் செலவுகளுக்கும் வந்துட்டு காசு இல்லாமல் இருக்கும். அப்போ இருக்கா போய் ஆலயம் சந்தித்து ஆளுக்கு ஒரு நியூ இயர் விஷயம் வந்துட்டு கையை கொடுக்காம சொல்லி போட்டுவேன். ஓ என்ன அப்புறம் கையை கொடுத்து சொன்னால் அப்புறம் தெரியும் நான் அந்த ஒரு பிரிகிற மாதிரி போடுமே. அதால் கையை கொடுக்காம ஒரு நியூ இயர் விஷயம் வந்துட்டு சொல்லி போட்டு அவரோட சேர்ந்து கொஞ்சம் பெம்பலாக காய்ச்சி ஒரு பாட்டுக்கிட்ட பாடி போட்டு வந்து வரலாம் அப்படின்னு தான் வந்துட்டு வெளிக்கிட்டு இருக்கோம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸும் இருக்குது. அது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லாமல் அடுத்த வீடியோக்களில் வந்துட்டு சொல்லுவோம். ரைட். அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கேருந்து விளக்கிட்டு வந்து போக போகிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் வளலாக்கி அங்கே போயிட்டு வந்துட்டு நாங்கள் வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதை விட இது மாதிரி இருக்கா இல்லை மாத காசு மட்டும்தானே அதே மாதிரிக்கு தொட்டுதடி அம்மாக்கடுவா கட்டாயம் போயிருக்கணும்டாப்பா வருஷத்துக்கு முன்னே. ஆனால் கிடைக்கல. நீங்கள் எப்போ கடைசியாக போனீங்க? அண்டே ஒரு 15 நாள் கிட்ட தான். 15 நாளும் இல்லை. ஏன்னா 15 நாளும் இல்லை. 23 22ஆம் தேதி போய் போனேன். அப்போ இவண்டே 30 தானே. அப்போ ஓகே பரவாயில்ல. அவங்களோட அந்த மாத காசு கொடுத்தானே. சரி ஓகே அப்போ பரவாயில்ல. இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து விளக்கிடுவோம். சரி தானே. அதே நேரம் வந்துட்டு வீட்டு வேலை நடந்துகிட்டு அதை வந்துட்டு இதில் காட்டணும் பண்ண இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த எஸ்கே வியூவில் வந்துட்டு நல்ல ஒரு ஃபனியான வீடியோன்னு வந்துட்டு எடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சில வேலை அதுக்குமே சிரிக்காதாக்கள்லையோ சிரிப்பு வராதவங்க இருக்காங்கன்னு.
இப்போ அவங்கள வந்து சிரிக்க வைக்கிற கஷ்டம் இது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சும்மா பெம்பலாயுதம் வந்துட்டு செஞ்சுருப்போம். ஸோ வந்துட்டு நீங்கள் அதில் வந்து வீட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து விளக்கிட போகிறோம். அங்கே போயிட்டு வந்து நாங்கள் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம் வேணா யா. ஸோ வந்து நம்ம கிளம்புவோம் இப்போ. ஓகே, முக்கியமாக அதை பார்க்க முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஐயா அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தாண்டா உங்களோட அலப்பறையை மட்டும்தானே பார்க்கணுமென்னு கூட யோசிப்பீங்க. ஆனால் இப்போ அலப்பறையாக இருக்கிறது எதிர்காலத்தில் என்ன அளப்பெரியதாகவும் இருக்கலாம் வந்து. ஸோ அதுக்காக சொல்கிறோம், எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வந்து. ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஹொபியாக இருக்கும் தானே அப்படின்னு நம்புவேன். ரைட், நாங்கள் இப்போ வந்துட்டு விளக்கிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா. ஆனால் அந்த வயசண்ட வயசண்ட சாமான் காட்டுதில்ல தெரியுமா? என்ன நித்திர உள்ளாம் விட்டாலும் அங்கே எப்படி நாய் மாதிரி திரிஞ்சாலும் 30 ஒரு வெளுத்து மாதிரி தான் கிடக்கு. ரெண்டு நானே சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்க வேண்டியான். உனக்கும் தான் வயசு இல்லை உனக்கும் வயசு மதிக்கிறான். 2-3 வயசு படிக்கிறத விட மோசமாக தான் நிற்கிறான். ஓ இல்லாட்டி அந்த சிரட்டையை தூக்கி இப்படி இந்த அடி அடிக்கிறான். யோசிச்சு பாராமா வச்சிருந்தாச்சும் அதை எரிச்சிருக்கலாம். சரி, இதில் என்ன இதை இவ்வளோ தூரம் எல்லாமே நாங்கள் ஓப்பனாக காய்க்கிறானே. இந்த வயரை பார்க்க ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, அதை நான் சொல்லிட்டு போகிறேன். இதில் வந்து ஒரு 3 ஜட்டி நான் துவச்சி போட்டேன். சரியோ விடிய வந்து பார்க்க உண்ட காணையில் உண்ட காணையில். அப்போ உண்ட காணையிலண்டேக்குள்ளே நீ காற்று அடிக்கிறது, மழை பெய்கிறது, நாயிலும் திரியுதானே 2 ஓட்டு. சரி, ஒரு சந்தேகத்தில் இவ்வளோ எல்லாம் பார்க்குறேன். விழுந்து கிடக்கோ காணையில் செவ்வரத்தைகளையும் பார்க்குறேன் காணையில். அப்படியே திரும்புகிறேன், அக்குன்னு சிரிச்சு நிற்கிறான். என்ன ஹோதாடா இப்போ கொஞ்சம் சிரிக்கிறான்டா. என்னடா கண்டசனண்டா தான் தண்டை என்னச்சு எடுத்துக்கொண்டு போனால் கிட்ட கொண்டு பார்த்தா கொஞ்சம் புதுசாக கிடந்தான். இங்கே உது தேவையில்லாக்காத. ஆனால் இதான் சொல்ல ஒரே கலரில் எடுக்கக்கூடாது. நான் சொன்னேன் ஒரு வேளை நீ மாறி போட்டுட்டேன்டா சொல்லு, அது எனக்கு நீ வேண்டாமண்டு. அதுக்காண்டி இப்போ உன்னில் பிள்ளையாண்டும் இல்லை என்னில் பிள்ளையாண்டும் இல்லை அப்படி வேண்டாமண்டு. என்ன இல்லையே CR7 நேற்றும் பார்த்தேன் 4000 ரூபா அங்கே பண்ணையில். என்னடா வேண்டி கொண்டு வர அப்புறம் மறந்து போனீங்க? ஓமடா 4000 ரூபா. ஆனால் என்ன ஒரு 2-3 வாரம் போட்டுதான் துவச்சிட்டு போடும். அவர்தான் ஓட்டு ஏன்னா சொன்னேன் யாழ்ப்பாணம் போகணும் பையா ஷாப்பிங் பண்ண சொன்னானே. ஐயோ அந்த பண்ணையில் சேல்ஸ் போட்டுருக்காங்க அப்படி. என்னடா காக்காய்ச்சம் போட்டா ஓ பயன் சீமன் சொல்லட்டான். ஒரு 10 பேக்கு சொல்லி விடுங்க. 10 பேக்குக்கா? பஞ்சல் கூலி கொடுக்கும். என்ன ஏற்றுக்குழி இறகுக்குழி கொடுக்குறக்கோ? அப்படியே அப்படின்னா இப்போ சீமெந்தும் காசு கொடுத்துட இருக்கும். அந்த பழைய கணக்கு நிற்கிது. அண்டே போனான் எல்லாம் சின்ன கணக்கு தானே. அப்போ அந்த கணக்கை குட்டி பில்லுன்னு சொல்ல அப்போ நான் அன்றைக்கு சீமெந்து எடுத்த காசை கொடுத்துட்டு வந்தான். அப்போ இதுவும் வந்து இது இப்போ சீமெந்து என்றால் பொறுங்க வர இப்படி செய்யுங்க. நீங்கள் அப்போ சொல்லுங்க இப்போ சீமெந்து இல்லை காசு தெரியல. யாரு ஒரு சிக்கலும் இல்லைப்பா. நீங்கள் போனாலும் சரிதான். ஏன்னா நான் போனால் பே பண்ணணும் வந்து நான் போய் பே பண்ணணும்னு சொன்னால் இல்லை மினக்கடும். இப்போ நீங்கள் போய் சொல்லுங்க தம்பி சொன்னோன்னு சொல்லி 10 சீமெந்து பேக்குன்னு சொன்னால் அந்த அனுப்பிவிடும். ஒரு பிரச்சனை இல்லை. போடுங்க 700 ரூபா ஏற்றுக்கூலி கொடுத்துட்டு 300 ரூபா வச்சுங்க. முதல்ல மாதிரி இல்லை தம்பி. இப்போ கார் கவனமாக இருக்கணும் கொஞ்ச நாளைக்கா பேர் ஒரு இதை கூட விட்றான் இல்லை பேர்.
இந்த வைப்பரை மாற்றிட்டா சுகம். பிஞ்சு போட்டு மாற்றி விடுவோம் சொன்னேன். ஏன்னா இல்லாட்டி கண்ணாடியை கொண்டு வரும் கம்பி கிழிச்சு தேய்ச்சி இவங்கள மேலே அந்த கொங்க்ரீட்டை போடுச்சு. தமிழ மேலுக்கு கொங்க்ரீட் போடுவீங்களா? நன்றி போட்டோம். ஓகே சரி சரி. அயந்தண்ணா கூப்பிடுச்சல சிரிச்சு சொல்லி. அயந்தண்ணா ஓ சிரிச்சுங்க. ஓ ஆ பாமசிலையா? பாமசியில் அந்த சிட்டிசனை வண்டி இருந்தாலும் போடுறாப்பா நீ வண்டி போடு. மெந்தொலை வண்டி குடி இது அந்த ஆவிய பொடி ஏதாவது ஒன்று செஞ்சு தடிமனை மாத்துறாப்பா. எனக்கும் சாடி இரவு சும்மா நான் சரி தந்துட்டே கொண்டுச்சு. ஆல்டே கொண்ட போகிறேன் வேட்டை கொண்ட போகிறேன். ஜெல்லு எடுத்து வச்சு வேண்டாம் வேண்டாம் கிடக்கான்னு சொல்லு. பொக்காளி கேட்டா சொல்லு கிடக்கண்ட ஆள்கிட்ட ஆட்டா ஹோலிக்குது. ஒரு நம்பர்லேருந்து உள்நாட்டு மெசேஜ் எல்லாம் பெறுவேடாப்பா. தம்பி எப்படி சொல்லி சாப்பிட்டீங்க ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க ஆட்டாப்பா. நான் டிக்டாக்ல மெசேஜ் போட்டுக்கிறேன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண இயலுமான்னா ப்ளீஸ். நானும் யூரோப்புக்கு வேற பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னடா யூரோப்புக்கு வர போகிறேன்னு என்ன எடுத்துருவோண்டு ஏதோ வடை ஒன்று வண்டி தான் ஒன்றுமே கேட்குறாங்களேடா. அப்போ நான் என்னது சொல்கிறேன் எனக்கு. கடவுள் அண்டை கண்டா ஒரு பிள்ளை கனடாலேருந்து என்ன பாய் ஃப்ரெண்டு அங்கே ஊரில் நிற்கிறாராம். அவர் எடுக்கிற ஒரு 40 லட்சம் கிடந்தா தாங்க அப்புறம் உதாரணம். என்னத்தை சொல்கிறேன் எனக்கு. அதுவும் இப்போ உதவி வீடியோக்களையும் செஞ்சு உதவி செஞ்சு கொண்டு இருந்தால் பரவாயில்ல. இப்போ அதுவும் செய்கிற இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டும் அப்படி எல்லாம் கேட்டால் அதுவும் கேட்குற உதவியோடாப்பா. யூரோப்பு கொடுத்துருவோங்கோ கனடாவுக்கு எடுக்கிறக்கு 40 லட்சம் தான் உண்டு. என்னத்தை நான் சொல்கிறேன் எனக்கு. அவங்களுக்கு அவங்களோட தேவை பெருசு தான். அதுக்கு எங்களையும் யோசிக்கணுமே. நாங்கள் வாட்டுக்கு எங்களோட வாட்டுக்கு இந்த சிவனை என்று சொல்கிற ஒரு வழக்கத்தை கொஞ்சம் ஆள் வேண்டியது காட்டுறா பாடி செல்வியிலே ஓட்டுருக்கு. இல்லை 100 ரூபா பார்த்து கணக்கு நாள் தம்பி குறைங்க. 100 ரூபா பார்த்து பிளேட்டில் வெட்ட மாட்டேன். நான் பிளேட்டெல்லாம் போட்டு அதை எடுத்து அடிப்பேன் கையில் போய். ஏன் 100 ரூபா? 150 250 ரூபா. என்ன சாமான் வேணும்? லைட் வேண்டப்பா. இது நாகட்டு வேண்டப்பா. நாகட்டுறா அடே அந்த வார அண்ணா அதை சொல்லவும் கூடாது. அவர் சர்ப்ரைஸாக சொன்ன ஒரு விஷயம். சரி அது இருக்கட்டும். பாட்டு ஒன்று போட போகிறேன் மக்களை கேட்டு சொல்லுங்க. அப்படி இருக்குண்ணா எது எடுத்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகக்கூடாப்பா. ஷிஷ் சரி அப்போ நாங்கள் கிளம்புவோம். வளர எங்கள் வீட்டை போய்ட்டு கண்டினியூ பண்ணோமா? ஓகே அப்போ நம்ம வளர எங்கள்கிட்ட வீட்டுக்கிட்ட அப்படி ஆள் இருக்குது அப்பா என்ன கடவுளே. கண்டோஸுங்க ஒன்று இல்லை அதே மாதிரியே இருக்குறப்பா. நான் காஞ்ச கம்பு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வாரம் கண்ட சிட்டிக்கும் வேற ஆள். ஹலோ கோம்பது எடுங்க சுகமாக இருக்கிறீங்களே? சுகமாக இருக்கிறீங்களே? கோயில்கிட்ட கலர்லேயே பெட்ஷீட் போட்டுருக்குறேன்னு சாப்பிட்டீங்களே? சைக்கிள் எல்லாம் போகிறது முக்குத்தனமான போகமா சாப்பிட்டீங்களே? ஏன் சாப்பிட முடியாது. சாப்பிடல. அப்போ வருஷத்துக்கு என்ன ஸ்பெஷல்? வருஷத்துக்கு என்ன விசேஷம்? வருஷத்துக்கு என்ன விசேஷம்? வருஷத்துக்கு என்ன ஆ
அங்கே ஒன்று கொண்டாடு அது ரெண்டு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லையா ஒன்றுமில்லையா அப்போ என்ன மதியம் சாப்பிட்டியா ஓ என்ன சாப்பிட்டீங்க மதியம் மத்தியானம் ஓ சோறு சோறா எது வீடு ஓ எது வீடு இதுதான் புதுசாம் வீடு அப்போ என்ன இதில் இருக்கிற சும்மா இதில் வந்து காய் இருக்கிறேன் பிராக்கா இருக்குது பம்பலா பொழுது போகும் தான் வீட்டில் இருந்தால் முச்சு ஆகி கிடக்கும் இதண்டா சும்மா காய் சைக்கிள் எல்லாம் ஓடிக்கொண்டு போய் எழுதாலே எல்லாம் சைக்கிள் ஓடலாம் ஓடலாம் காது கேட்குற குறைவே இல்லை அப்போ அதில் ஒன்றும் இல்லை இந்த கால் சண்டை நம்மள 83 வயசு 84 82 82 இன்னொன்று குறைஞ்சி வச்சா சரியா நாளைக்கு கை விசேஷம் கொண்டு கொடுக்கும் என்ன எடுக்க இந்த இது கை விசேஷமா நியூ இயருக்கு வருஷத்துக்கு சரி சரியா ஓகே 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 பாய் ஓகே வந்ததுல இப்பயே ஒரு நாள் காணா விட்டிக்க கூட ஆள் ஒவ்வொரு நாள் ஒன்று அதில் இருக்கும் இல்லாட்டி இதில் இருக்குமா ஆஷா 83 வயது உத சொல்கிறேன் அது சைக்கிள் ஓடிக்கொண்டு வைக்க பார்க்கணும் அதுதான் பெரியதாக இருக்கு கடைசியாக வர குழம்பு நாள் சைக்கிள் ஓடி கொண்டு 83 வயசுனா இனி வரும் காலத்தில் 2 ஜென்ரேஷன் வயசுடாப்பா ரோட்டு தேதி வச்சுடாப்பா காமெண்டெல்லாம் போட்டுக்கிட்டு நம்மடி அதை இருக்குது வழியில் இல்லை இதுக்குள்ளெல்லாம் வயதானாக்கள் இல்லைப்பா கூட என்ன பால் என்ன பண்ணுவான் பாருங்க காலம் ஒன்று கருத்து என்ன ஆள் ரொம்பவும் மாட்டு கண்டிப்பாக ஆளும்பா என்னடா இப்படி இருந்தால் என்ன முடியும் இப்போ அக்னி என்னப்பா கம்பு மேலும்பு கதை இருக்கப்போ ஐயா நேரான் போகணும் ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சம் கதிரை எடுத்தீங்கன்னா சரி நேராக போகணும் ஒரு கதிரையை கொஞ்சம் எடுத்தீங்கன்னா சரி அப்படி எடுக்க இதா எடுக்கணும் இந்தியாவில கல் கிடக்கல அதான் பெரிய ரைட் சந்தோஷம் நன்றி 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 ஆள் படுத்திருக்கும் சுருட்டோட கள்ளி சத்தத்தில் ஒளிம்பிடுவாள்றாப்பா பா வர்ற முதல்ல மனம்தான் அடிக்குது சுருட்டு மனம் கும்பம் ஆ வட்டம் கவனம் ஆடு சரி என்ட்டு அப்பு சுருட்டு வாசம் கும்பண்டாப்பா இங்கே மனக்கொண்டே யோசிச்சு பாரு என்ன உள்ளுக்கு அப்படி மனம் புது மண்டான் என்ன பட்டம் எடுத்தான் அது என்னடாப்பா இப்படி பணம் வாங்கடா சுருட்டு பட்டம் கும்பம் பண்ணாது பூச்சி ஆ திறந்துடா ஏன் தம்பி ஏத்துண்ணா பட்டதா பாப் ஆ ஆ நீ ஏத்தலையே ஏத்தண்ணா சின்னவா நீ பிடிச்சி விட்டு கொண்டா பிடிச்சி விட நேத்தா ஓ என்ன இல்லை சிக்கி அடிச்சு போச்சுடாப்பா என்னது அப்படியான வருது முச்சியெல்லாம் இருந்து வச்சாப்ப கடன் சிக்கல் பாடாக எல்லாம் முச்சியெல்லாம் இருந்து வச்சு எல்லாம் சிக்கலாக இது நீ இப்படியே தான் இழுக்கணும் இழுத்து ஓடுவாமாக்கா ஓமா இது புள்ளைய ஐயா எல்லாம் செட் பண்ணணும் மேல் முச்சை வால் முச்சையெல்லாம் செட் பண்ணணும் ஆள் நிலைமை சிக்க என்ன விட உன்னை சரி வரப்பார் புரிஞ்சிக்க யாரும் இல்லை ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி
கண்மணி நாளும் தெரிஞ்சிருக்கு ஞானம் பிறந்திருக்கு கண்மணி பச்சை குழந்தைன்னு பாலூட்டி அத்தனையாங்க அதில் போவோம் இது படுத்த வெயில் பிடிப்பா கிடக்கு எஸ் இங்கே வா அங்கே வாப்பா தெரியாது பச்சை குழந்தை ஐயோ கவனமா போ சரக்கட்டு மீனக்கண்ட சந்தேகமாக தான் கிடக்கு அது உங்களோட 2 கையும் அங்கே அதிலே நிற்குது பிடிச்சோண்டு அவன் சரமௌண்டா வந்ததுக்கு ஒன்றும் செஞ்சு சொல்லலாம் போடும் அதே முடியல அதே முடியல பார்த்து சொன்னேன் சாடே அவளுமா போலாம் கிடக்கு இல்லை இப்போ இங்கே சூட எடுத்து போட்டியது கவிதாஸ் ஓ பச்சை குழந்தை என்று பாலூட்டி வளர்த்தேன் பாலை குடிச்சிக்கிட்டு ඔය අපිට හැමදාම කෝල් කරලා හර්දය කරනවන්නේ අපිට කැරන්ට තුක්කල තුංගල අයින ගිනිපටි ගයින எப்படி யாரு பொயிலையும் நெற்பட்டிக்கு தான் சிங்களம் தெரிஞ்சிருக்கு துங்கலேண்டா பொயில கினிப்பட்டினா நெற்பட்டி ஆமா சொல்லுங்க நீ அங்க போட ஆமா மைக்க கொழுவோம் ஒரு இடம் இல்லாத போடும் கடைசியில் சரத்தில் ஒளிவுங்க மைக்க மெய்யா என்ன ஒரு கவிதாசு கோல் அடிக்கிறேன் என்ன விளக்கம் ரெண்டாம் தேதிகள் 3ஆம் தேதி தான் அந்த காசு அவனுக்கு அந்த கடைக்காரன் கொடுக்க மாதிரியா போயிட்டு அன்றைக்கு இப்போ 26ஆம் தேதியோ வந்துட்டு போண்டா இப்போ சரிதானே இன்றைக்கு 26 3 நாள் இல்லை நீங்கள் 2ஆம் தேதியில் தானே வந்துட்டு போகிறோம் ஓ அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த மாத கணக்கு கொண்டு தானே உங்களோட காசை நாங்கள் கொண்டு என்ன அதுக்காக வேண்டி இல்லையா சாமான் இல்லை ஆனால் கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமையில் இவ்வளோ இருந்தாலும் வடிவுக்கு குறைவில்லா கிடக்கு கள்ளிட்டு இது போல என்ன இல்லை அக்னி கவிதாஸ் போன முறை வரைக்குள்ள அந்த என்ன சொல்கிறது அந்த அரணை மாதிரி இருந்தது அதை பார்க்க இந்த முறை வாக்க ஒரு அந்த என்ன ஒரு கமலஹாசன் உங்களை பார்க்க ரஜினி தானே யார் சொன்னேன் நாங்கள் ஒரு மொட்டை அண்டைக்கு வந்தது பின் விட்டு கரை போட்டு என்ன பார்க்க ரஜினி மேய கிடைக்கும் ஆத்தி ஒரு விளமால ஒரு தான் கிடைக்கல இதுக்கு ஒரு நடிகை பாட்டு வந்தேன் பட்டது ஓதாரி நாளைக்கு தாயின் சீல முழுக்க கழிச்சுட்டான் தாயின் சீல சொட்டு எல்லாம் கழிச்சுட்டான் ஆனால் இந்த பருவம் இருக்குல்ல உண்மையிலேயே வந்து எந்த காலம் நான் திருப்பி எடுக்கவே இல்லை அறிவு அது ஒரு சந்தோஷமான காலம் விடாப்பா பட்ட காலம் வந்தாலே நான் வந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு கருப்பு கலராக மாறிடுவேன் வானத்தை பார்த்து 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 சாப்பாட்டுக்கு வீட்டை போறையில் அப்போ அம்மா வந்து பேசுவா மூஞ்சிய பேர் 2 பேர் கிடக்கு மூதேசின்னு தான் பேசுவா அம்மா ஒரே வானத்தை பார்த்து கொண்டு திரியுது அது பட்ட காலம் பிறந்தேன் சரி எங்கே நன்மை தீர்மை உங்களுடைய அம்மாவை காணுங்க எங்கள்ட அம்மா நாங்கள் ஒழிச்சு வச்சுக்கிறோம் எங்கள்ட அம்மாவை நாங்கள் கல்யாண வீட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம் எந்த கல்யாண வீட்டுக்கு ஓ 2 குழந்தை பிள்ளைங்க தான் கல்யாணம் எப்போ நடக்குமெண்டு அம்மா வர்றது நடக்காது கல்யாணம் நடக்காது அப்படி என்ன இல்லை ஒவ்வொரு விதம் தானே இதுக்கு அம்மா என்ன அம்மா பிறக்கேக்க வந்து ஒரு ஆள் சொன்னதாம் நீ எல்லாருக்கும் வந்துட்டு விடிவாக இருப்பாய தவிர ஒரு தட்ட வீடியோக்கு போக மாட்டேன் ஓ அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் அவள் விடிவான ஒரு ஆள் தான் நல்ல செல்வாக்கா காய்ச்சி பேசி எல்லாரும் மனுஷரிப்பா வீடியோ கண்டாண்டா விளக்கு மாற எடுப்பா நீங்களே அம்மா வைத்தாது வீடியோ உங்களுடைய அண்ணன் அப்படி நீங்களும் அந்த வீடியோ சேபிளில் வாங்கி விட்டீங்க அம்மாவுக்கு பிடிக்காத வேலை அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு இல்லை அம்மாவுக்கு அந்த வீடியோவில் வர அந்த விருப்பங்கள் இல்லை இப்போ என்னென்னா இந்த 60,000 இடைவெளியை எல்லாம் இப்படியா வேலையை செஞ்சதாலே இப்போ சரி எங்களோட எண்ணெயை சௌரங்களை அப்பாவை கூட அப்படி இப்படி காய்ச்சாங்களோ ஓகே அம்மாவை அப்படி எல்லாம் காய்ச்சிருந்தால் அவளுக்கு பொறுக்க எல்லாமே இருந்திருக்குமே சொல்லுவாங்கல்ல இந்த நல்ல ஒரு கோபம் வந்தால் அதுக்காண்டி இப்போ நாங்கள் கூட ஆண்டு இல்லை இந்த ஒரு கதைக்கு சொல்கிறேன் ஜாண்ட உண்ட கொஞ்சம் பெரிய இதாக்கி போட்டானு தம்பிலே கத்தாமல் இல்லை அங்கே போயில அங்கே போய் ஆள்கிட்ட சந்தோஷத்தை பாரு இங்கே இல்லை இது தம்பிக்கு என்ன பேட்டா யதூசிய
ஜதுஷியன் ஆற்றபடியன் வழிந்த தமிழ் மகள் தோளுடைய செவியன் நீ யாருடைய பொடியன் தூளுடைய செவியன் விடையறியோ தூவன் மதிசூடி வா அங்கே படிங்க காடுடைய சுடலை பொடி பூசியன் உளங்கவர்கள் ஈளுடைய மலராய் உன்னை நான் பணிந்து எதாங்கருள் செய்து பார்க்குற வேலை உங்களுக்கு விளங்குதோ எங்கட வீட்டை வச்சு நகம்பட்டக்கூடாது அம்மா சொன்னுவா அதுக்கு ஆட்டையும் போட்டு ஒன்று வச்சு வெட்டு அது பிரச்சனை இல்லை சரியப்பா இப்போ எங்கட வீடுமே தான் எல்லாட்டையும் விடும் அப்போ எங்கட வீட்டை வச்சு வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் அது உங்களோட வீட்டை வச்சு வெட்டுறது அது என்னிலே அன்பால் வச்சு போட்டு அது ஒரு ரோட்டில் வச்சு வெட்டலாம் இல்லாட்டி காருக்கு வச்சு வெட்டி போட்டு ஒரு பேப்பரில் போட்டு எறியலாம் எங்கேயாவது பழக்கங்களை நான் என்னென்ன பழக்கி எடுக்கிறது சரியாக கிடக்கு இவங்களோட நண்பர்ற பாட்டு இருந்துச்சா கடவுள் இவங்களாலாம் எனக்கு யோசிச்சு எங்கள் படத்தை ஒரு நிறைய கூடி போயிடும் இதே நான் விளையாட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறவன் இருக்கி கதைக்க என்ன செய்கிறான் கதைக்க பார்த்தீங்களா வீடியோ அது என்னென்றால் நான் அந்த எத்தியோப்பியா எங்கே கெனியாவிலேருந்து எத்தியோப்பியாவுக்கு ஃப்ளைட் ஏறுறேன் ஏறினா நான் இருக்கிறேன் எனக்கு முன்னுக்கு ஒரு வெள்ளைக்காரன் அவனுக்கு முன்னுக்கு ஒரு வெள்ளைக்காரி இல்லை அங்கே தியாக்கள் இருக்கும் அவளை இருந்து ஃப்ளைட்டுக்கு இருந்து கோல் காய்க்கிறாள் பூட்டை நின்று சண்டை பிடிக்கிறான் சத்தமா அப்போ அவன் கூப்பிட்டு எக்ஸ்கூஸ் மீ ரெடியூஸ் சவுண்ட் மெதுவாக கதையண்ட அப்போ அவளுக்கு அப்படி சொல்லக்கூட நான் இனி தொடர்ந்து இல்லை காய்ச்சல் அப்போ அதால தான் வீடியோ அப்படி சொல்லி ஆரம்ப மக்களே லைட் எழும்போது உப்பான் கில்லூர்ல இது அதை விட அந்த ஃப்ளைட் என்னண்டு கிருஷ்ணாதம்பி அந்த ஃப்ளைட்டுக்கு இருந்தோண்டு என்னென்ன பின்பக்கம் எல்லாம் ஈடுபடுது வேறு ஃப்ளைட்டு நாளப்போ கலாகுது வேறு ஃப்ளைட் இந்த ஃப்ளைட் அது என்ன இப்போ ஃப்ளைட்டுக்கே இருந்து படம் எடுக்க முன்பக்கத்தை தானே பிடிக்கும் சரியோ இது வெளியில பால் பக்கம் கீழ் பக்கம் எல்லாம் தெரியுது ஓ அது அந்த சைட் கண்ணாடி இருக்குல்லப்பா ஓ அந்த கண்ணாடிக்குள்ள காட்டினா செட் அறியும் தானே நாங்கள் எல்லாரும் முன்னோம் அப்படி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஃப்ளைட் தெரியுதுன்னா நான் வெளியில் எடுக்கணும் நான் ஃப்ளைட்டுக்கு இருந்தால் நான் வெளியில் காட்டுறேன் அப்போ அந்த கண்ணாடியாக தான் விண்டோ சீட்டை புக் பண்ணுறது ரைட் ரைட் இப்போ விளங்குது அது கிளியரோ ஒன்ட் எக்ஸ்பிளைன் மோ அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் வாரது வந்து புது வருஷம் பிறக்க போகிற புது வருஷம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதாக வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கடவுளை பிரார்த்தித்து கொண்டு ஒரு நிமிஷம் ஜெபிச்சு விடுங்க கருடன் செய்தியை கேட்டு தாண்டவக்கோ நாடினானாம் ஜெபிக்கிறேன் ஐயா உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் சத்தமாக ஜெபிக்கிறோம் ஐயா என்ன அது பாடி விடுறீங்க இல்லை நான் எங்கட இதுலையாப்பா இது சரி ஓகே இப்போ வந்து அவர் வந்து ப்ரே பண்ணிட்டார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ வருஷம் பிறக்கிறோடைய அவங்கள்ட்ட கையிலையும் வந்து காசு ஒன்றும் இல்லை அப்போ வந்து அந்த 15,000 காசு நான் 2 மாதம் தான் தந்துருக்கேன் நான் உங்களுக்கு அப்படியே ஏன் ஒன்றும் தரையிலன்னு சொல்லுங்க இல்லை காலை 1 மாதம் 2 மாதம் அந்த 15,000 உழைச்சது 1 மாதம் தம்பியானு என்ன பையன் 1 மாதம் தான் கிடச்சி 1 மாதம் என்ன 2 மாதமோ 2 மாதமோ 1 மாதமோ 3 மாதமோ வீடியோவில் பார்த்தா தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 மாதம் நினைக்கிறேன் நான் காலை 2 மாதம் படி 1 மாதம் அப்போ அதுக்கு முதல்ல என்னடா அப்போ செஞ்சாங்க முதல் தரம் வந்தோடு கொடுக்கண்டோடு வேறு ஏதோ வேற காசு கொடுத்தா சரி இல்லை அப்படி பார்க்க போனாலும் இல்லையே 1 மாதம் இல்லையே ஒருக்கா எங்களோட கிளியரன்ஸ் டிபார்ட்மெண்ட் போடுறக்கா கிளியரன்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டுடுங்க சரி அது பிரச்சனை இல்லை இப்போ 1 மாதம் இல்லை 1 மாதம் தரையில் எந்த வைப்போம் நோ ப்ராப்ளம் ஈட்டிங் ஆயினா மணி ஸ்லீப்பிங் நோ வாட்டர் நோ அப்படி பிரச்சனை இல்லை அப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிற எங்களோட கிருவான் எவ்வளோ வாட்ஸ்அப் நம்பர் 724 என்ன நம்பர்ட்டா பாட்டா
அப்போ அவர் வந்து அனுப்புகிறவர் வந்து இவர் கொடுக்க சொல்லி வந்து காசு. அப்போ அதை நாங்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இப்போ அதை தான் வந்து கொடுத்துட்டு போக வேண்டிய சும்மா வந்துட்டு உடனே வந்து காசை தந்துட்டு போகிறது. இப்போ வேறு யார் மட்டும் பரவாயில்ல. இப்போ கரண்ட் பில்காரன்டா வந்து கரண்ட் பில்லை தந்துட்டு போடுவான். அவனுக்கு கதை கொண்டும் இல்லை. ஆ பாத்தியா மைண்ட் வர பாத்தியா நம்ம ஞாபக சக்தின்னு பாத்தியா போன மாதம் கடைசியாவன்னு பார்த்து சொன்னது என்ன இன்றைக்கும் சும்மா கடைசியையும் பார்த்து கடைசியாக வந்ததையும் பார்த்து அதுக்கு முதல் வீடியோவையும் பார் 15 கொடுப்பாங்க. அதுக்கு முதல் என்ன நடந்ததையும் பாருக்கா. அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது கோடிக்கு வாங்க. ஹலோ ஓம் ஓம் ஓம். ஓ நல்லா இருக்கேன் நீங்கள்? நாங்களே நல்லா இருக்கிறோம். அங்க அப்போ உங்களோட ஒரு வீடியோ கிளம்புற இல்லாத என்ன ஆப்பிரிக்கா போனீங்கள் என்னாச்சு ஒரே இதை குழப்பமா கிடந்துச்சு. எப்படி இருக்கிறீங்களா ஐயா? ஓம் 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 நல்லா இருக்கேன், பிரச்சனை இல்லை. வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்லா சுகமா இருக்கிறோம் ஐயா. நான் ஜெர்மன்ல இருந்தேன். நீங்கள் ஜெர்மன் வந்த எல்லாம் அடிக்க எடுக்க இல்லை? இல்லை அது அந்த டைமில் கொஞ்சம் நெருக்கடியாக பிஸியாக நிறைய கோள்கள் இருந்தாலும் நான் திருப்பி வருவேன் தானே. வந்தால் கட்டாயம் கதைக்கலாம். ஏதாச்சும் டொச்சில் சொல்லித்தானேப்பா. பிகேட்ஸ் எல்லாம் தெரியும் தானே உங்களோட பிகேட்ஸ் என்ன என்னண்டாமா? நாங்கள் பிராங்க்போர்ட்ல இருக்கிறோம் ஐயா. நீங்கள் வந்தா வாங்க வீட்டை. ஓமாம் கட்டாயம் சாப்பிட்டீங்கன்னா அப்பா அம்மாக்கள் அவங்க தம்பி என்ன கவிதாஸ் அக்கினியாக்கள் அக்காக்கள் எல்லாம் சுகமா இருக்கிறாங்களா? நம்பரும் தெரியா. இது உங்களோட பேஸ்புக்ல ஒருக்கா வந்ததை எடுத்து போட்டது. நானும் அந்த போட்டோ நாள்ல இருந்து அடிக்கிறேன் நீங்கள் எடுக்கிறது இல்ல. அப்ப ஒருக்கா இந்த ஓகே நீங்கள் ஓகே இருக்கிறீங்களானே? ஓம் நான் நல்ல ஓகேன்னு சொல்ற ஆளுங்க ஒரு டொச்சு கேட்க போறேன். 2 வருஷம் காய்ச்சுவங்க இருக்கா. சரி. ஆமா பிகேஸ்தியா ஸ்கூட். இவர் என்ன வளலாயா? போண்டாமணி ஓமம்மா இந்த தான் வந்திருக்கிறேன் மக்கள். என்னய்யா வருஷத்துக்காக வேண்டி இந்த தானுங்க வந்திருக்கணும். நாங்கள் உங்களோட முஸ்பாட்டி உங்களோட இதுகளை எல்லாம் பாக்குறது என்ன? நீங்க தமிழாக்கிறீங்க போர் நாங்க தமிழரே விளையாட கல்லிட்டு அது நானே கேட்பேன் தமிழ். நீங்க டொச்சுதாங்கப்பா. Mittag essen fertig? Ja, ist schön fertig. Abendessen, was essen Abendessen? புட்டு வேற என்ன உங்க அங்க புட்டல் தான் சொல்றது தமிழ்ல. புட்டுக்கு இல்ல டொச்சி இல்லையா அதுக்கு. புட்டுக்கு டொச்சு. அது சரி. அப்போ அம்மா சந்தோஷம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கட்டாயம் அம்மா சந்திப்போம் அந்த ஃப்ராங்க் போர்ட்டில். இல்லாட்டி நீங்கள் ஊருக்கு வந்தாலும் அடிங்கோ. நீங்கள் எங்க நின்று அடிச்சாலும் ஐயா நான் அந்த கட்டாயம் அந்த பார்க்கணும். எங்க உங்க வந்த நேரமும் நான் அடிச்சேன். நான் வார வருஷம் வருவேன் வந்து கட்டாயம் சந்திப்போம்மா. டோன்ட் வரி. நான் வரக்குள்ள வீடியோ போடுவேன். நாங்க டெலிவரி எடுக்காம விடுறையில எடுங்க. அப்ப நான் உண்மையா அந்தரப்பட்டு கொண்டிருந்தேன். என்ன பிள்ளை எங்க தூர இடத்துக்கு போனவன் ஒரு வீடியோவை காணோம். அப்போ நான் நினைக்கிறேன் அது அந்த இல்லை நான் போடுறேன். நான் நினைக்கிறேன் அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல என்னமோ தெரியலை. இல்லாட்டி உங்களுக்கு ஷோவாக இல்லையோ தெரியலை. வந்து நான் போடுறேன். நீங்கள் பாருங்க ஒரு இந்த சேனலுக்குள்ள போய் பார்த்து என்ன கிருஷ்ணா பிளாக் அதுல தான் நான் பார்க்குறேன். நான் ஃபேஸ்புக்லையோ? ஃபேஸ்புக்ல எனக்கு தெரியும். யூடியூப் அதுவும் இல்லாம எனக்கு தெரியாதா. நான் ஃபேஸ்புக்ல தான் நான் போடுறேன். நான் ஃபேஸ்புக்கில் வந்து நான் வீடியோ போடுறதே இல்லையம்மா. அது எந்த வீடியோ எடுத்து வேறு யாரோ ஒன்று வம்புக்கு போடுதம்மா. யூடியூப்பில் மட்டும்தான் நான் போடுறேன். ஃபேஸ்புக்கில் நான் போடுறதே இல்லை.
யூடியூப்ல என்னன்னு போய் பாக்குற ஐயா? யூடியூப்பில் நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க? இப்ப வாட்ஸ்அப்ல இருக்கிறேன். எனக்கு அல்லாத உங்களோட யூடியூப் இத வாட்ஸ்அப்ல போட்டு விடுறீங்களா? ஓம் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு யூடியூப்பில் பாருங்க. அதில் நாங்கள் கண்டினியூவாக அப்டேட் பண்ணுவோம்மா. அது வந்து யாரோ ஒரு வெங்காயம் பழசெல்லாம் அடுத்தடுத்து போடுதம்மா, விசார கிளப்பி கொண்டு இருக்குது. எனக்கு அது யாருன்னு தெரியல. இல்லையா, அது நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்ப அந்த கன்னியாவோ அந்த கன்னியா வெந்நீர் விட்டு கென்யா அதுக்கு பேருந்து வேற இல்ல. ஐயோ, அதுதான் சொல்லுவேன் நான். அதை படிமுறையாக கதைச்சி நான் யூடியூப்பில் போட்டுனேன். அதை ஓர்டர் இல்லாமல் போட்டோடைய பேசுக்குள்ளே அதை எடுத்து உங்களுக்கு விளங்கையில் நீங்கள் யூடியூப் லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் அதில் பாருங்கம்மா. ஒரு கப்பிட்டு அனுப்பி விடுங்க. எனக்கு மண்டையே போகுது. என்னடா அடிக்க எடுக்கல. சரி, அம்மா அப்பா எல்லாரையும் கேட்டு அணுவாக்கள் மற்ற என்ன மல்லாவி அக்கா எல்லாரையும் ஓகேம்மா. போமஸ்துதி மோதகத்தையும் கேட்டாண்டு. போமஸ்துதி. சரி ஐயா, சந்தோஷம் இன்றைக்கு உங்களோட குரலா கேட்டது. ஓகே பாய் அம்மா. பாய். ஐயா. ஓகே பாய். ஓகே அனுப்பியிருக்கேன் பாருங்கம்மா. ஓகே பாய். கவனமா இருங்க அப்போ. ஓகே. உங்களோட ஒரு டொச்சு தெரிஞ்சாண்டா மரியாதை போட்டுருக்கீங்க. இல்லை, நான் காய்க்க என்ன இது எப்போ எடுத்த வீடியோ? அந்த கதை வரும் கொடுத்தா பண்ணே கொடுக்கல கொடுக்கல நாளும் கூட இல்லை. மற்ற இதை இந்த காசும் போகுதில்ல. கண்ணோடி கொடுத்தா சிக்கலோ மற்ற போத்தில் இது அவர்கிட்ட 100 ரூபா எங்கிட்ட காசு 10,000 கொண்டு கொடுத்தாங்க. என்ன தடிமை அடே இப்போ என்ன 1 மாதம் கொடுத்துருக்கு தானே, கொண்டு கொடுத்து தானே. சரி ஓகே, அப்போ காண வளர்க்கணும் போ. என்ன நான் கடையாக போடுற பாடு. அடே இது காசு இருக்கலண்டா வீட்டில் பஸ்ஸுக்கு வராதா? எந்த பஸ்ஸுக்கு பேர் இருக்கும் 10 மில்லியன். 10 மில்லியா? 2 பேர் பஸ் எடுத்துட்டாடா பொறைக்கு கொடுப்போம். இப்படி பஞ்சத்தில் அடி வர்றீங்க. அதே என்னப்பா பேசுவான், அதே பேசுவான். என்ன அது கிடக்கிற கொங்கண்டி அண்ணன் இது வீடியோவில் சும்மா போட்டுருக்கோம் குடிச்சிட்டு. அது சும்மா பெம்பலா போடுறேன். ஆக்கள் போடுறான் போடுறான். ஆக்சிடென்ட் பட்டது அவனு. ஆக்சிடென்ட் பட்ட இடத்துல குடிச்சு போட்டேன். அதெல்லாம் உங்களுக்குப்பா இப்போ நான் உங்களுக்கு மாதம் 15,000 பேர் தெரியும். எங்கட வாடு உங்களுக்கு என்ன வேண்டையுமே காலமே கதையை கேளுங்க. தண்ணி எடுக்க போனோம்னா என்ன கன நேரமாக காணையில ஃபோன் பண்ணுவோண்டா ஃபோனில் காசு இல்லை. ரோட்டில் வந்து போராட்டா ஃபோன் பண்ணி கால் பண்ணி அந்த நேரத்துக்கு வந்துட்டு நிலைமை சின்ன கடவுளே நீங்கள் குழம்பாங்க சொல்கிறேன். நான் நிலைமையை சொல்கிறேன். அப்படி போகுது. எப்போ இவங்க வந்து சேர்ந்தாங்களோ அதோட கவிதா அடிச்சா விட நம்மளுக்கு 2 நாள் எடுக்கிறது. அது கவிதாசன் வேறு எவ்வளோ அழகண்டு. ஆ 7,000 அடக்கு 7,000 கிடக்கா? ஐயோ என்னட்ட காசு இருக்கான அந்த 2,000 தான் கிடக்குடா. அதை வச்சுருந்தேனே அது நோம்பலாக இனி வேறு அதான் நான் 7,000 அடக்கு. இந்த எப்படி 9 13 சரி எவ்வளோடா? 7 2 7 14 இல்லை. சரியே 14 இல்லை 7 9 அங்கே குண்டுமணியில் 14. சரி இந்த அப்போ 15 இங்கே ஒரு 500 ரூபா காசு 2 கிலோ கேட்டு போட்டு என்ன செய்வோம்? நாங்க ஒரு காலம் நல்லா கேட்க உங்களுக்கு எவ்வளோ அதுதான் இப்போ எங்களுக்கு இல்லையண்டா அப்புறம் ஒரு 500 ரூபா காசு 500 ரூபா காசு
என்ன எங்க வந்து டாய்லெட் செய்து தந்தீங்க அந்த டேங்கர் ஊட்டி நீங்க பின்னால சுரக்க தண்ணி வேற தண்ணி வேறு நான் இப்போ ஓடி வந்தியில கழுதியை போட்டு இந்த சாமான் இதெல்லாம் மாறல எல்லாம் யாருக்கா இந்த வசந்த மாளிகை அதுதான் யாருக்காக இந்த மாளிகை கவிதாஸ்க்காக இந்த மாளிகை காதலி பூ பூ காதலி வா எங்கிருந்து சொந்தம் வந்தது இது எங்கிருந்து நஞ்சு வந்தது அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினமாடுகின்ற நாடகம் இது யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோவி கலைந்த மாளிகை மலரைத்தானே நான் நினைத்தது பறித்தது மலரைத்தானே நான் பறித்தது கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் நினைத்தது என்னை பிடிது வந்து ஏன் அழைத்தது யாருக்காக காதலி போலீஸ் போன் பண்ண சொல்றேன் யார் பண்ணா சொந்தக்கார சரி அப்ப தெரியுமா உங்களை முந்தி பிடிச்ச எப்படிதான் நீங்க ரெண்டு தெரியுமா நான் பாடுறாண்டு தெரியும் தனியேந்து பாடுறேன் அதுக்கு பேர் தான் அபிஷேகம் எங்க போட்டுது யாருக்காக மெக்க துவைக்கவே இல்லை அப்ப நான் அங்கே நாங்கள் போகாது சரி அப்படி நீங்கள் போகும்போது தந்திரமாக கிடக்கு ஆனால் பழைய பாட்டுகள் மாதிரி ஒரு பாட்டு இல்லைண்ணே பழைய பாட்டு அதை திறந்து விட்டா அவங்க வந்து சாந்தி உங்களுக்கு அந்த பாட்டு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததை நினைத்து விட்டால் அமைதி எதுவும் இல்லை போன முடிந்த கதை தொடர்ந்து விட்டால் தொடர்வதில்லை இறைவன் ஏற்றினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வாழ்வினிலே சரி அது கிடக்கட்டும் என்ன செய்யலாம் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கோ சேர்ந்து வரும் அது எங்கே இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவிடும் பயணம் முடிந்து விடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்து விடும் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அக்கினி மாம்பழம் வேண்டும் என்றார் நான் கொடுத்தாலும் அக்கினி வாங்கவில்லை இந்த கன்னம் வேண்டும் என்றார் நான் தண்ணீர் வந்தல் என்ன பாடு அது எப்படி போகுது இந்த பாடு சும்மா மாதிரி போகுது இப்போ எதுக்குல இப்போ எந்த நாட்டுக்கால போகிறேன் யூரோப் இந்த முதல் நாடு சுவிஸ் இப்போ ஜெர்மன் தவறு கூட சரியான நாட்டை சொல்ல மாட்டான் ஏன் தெரியுமோ ஒரு அவை பார்த்தா குழம்பு வினவண்டு சரி அப்போ நாங்கள் வந்தாலும் முடிஞ்சது அப்போ கிருவாண்ணாக்கு ஒரு நன்றி கடைசி நம்பர் 777 கிருவாண்ணா வந்து அவர் தொடர்ந்து உங்களை செய்வார்ன்னு நம்புகிறேன் நாங்களும் இப்போ ஒரு நாள் 2 நாள் பிந்தினாலும் அது ஏதோ ஒரு முறையில் கொண்டு வந்துடும் அது 1 மாதம் 2 மாதம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் சரி அது நாங்கள் லோன் ஒன்று போட்டிருக்கோம் அது வேற நாங்கள் எடுத்து தருவோம் நிலைமையை பார்த்தீங்கன்னா இப்போ நிலைமையை பார்த்து எப்படி பொறுக்கினாங்கன்னு பார்த்தேன் அப்படி பார்த்து அங்கே இந்த பர்ஸ் கவிதாசன் பர்ஸு எந்த பர்ஸு மிஞ்சி போனால் நீ உங்கள்கிட்ட தந்தையை திருப்பி வேண்டி 15 போட்டு போட்டு தரோம் அப்போ வருஷத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்பா வருஷத்துக்கு ஒன்றும் இல்லை
ஒன்றும் இல்லை. நான் இப்போ சனிக்கிழமை அம்மா விட்டுருக்கோம். அம்மாவுக்கும் அப்பாவும் பாட்டு வைக்க பார்த்தம்மா. உரும்புற எங்கே ஊரல் ஊர் அதான் பிள்ளையா கோயிலாட்டு பக்கத்தில் போகிறீங்களா? ஏண்டா பேருத்தான் சரியான நீங்கள் போட்டு வாங்க. சில வேளை நான் வந்து வார மாதங்கள் அடுத்த மாதங்களும் நிற்க மாட்டேன். நிற்க மாட்டேன்றதுல இப்படித்தானே பயணங்கள்லாம். பாதை முடிந்த பிறகு இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. பாட்டு ரயில் பயணங்கள் பார்த்துனீங்க பாடம் என்ன பாட்டு? ராஜேந்திரன் பாட்டு. நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா, நாரி இல்லை தேடி இல்லை நானும் வாழ்வை ரசித்தேனா, நானும் வாழ்வை ரசித்தேன். அர்த்தமான பாட்டு. அர்த்தமான பாட்டு. இந்த பட்டத்தை யோசிப்பேன். நூல் பாலும் தான் தேவை. கையில் உங்க கையில் கொண்டு கொண்டு. ஐயோ கடவுளே. அப்போ நீங்கள் வருஷத்தை கொண்டாடுங்கோ. நான் ஒரு கால் சின்ன சின்ன பயணங்களும் போக வேண்டி கிடக்குது. போட்டு வந்து நான் செல்ல கூட்டிகிட்டே வரேன். செல்ல குட்டிகள் வேற வேணும். என்னட்டா நம்பிக்கை கவிதாஸ் குட்டி, அக்னி குட்டி, இங்கே சரி. அப்போ நாங்கள் செல்ல குட்டி அப்போ என்னவா கோய்ப்பாரு பாம்பருக்கா படம் எடுத்து கொத்தினா சரி. இந்த அக்கேஞ்சி கொடுங்க. அக்கேஞ்சி வா வேண்டாடே மெக்க வேண்டாடே. எல்லாரும் மேரும் கையுமா எந்த மகன் போனும் கையுமா அந்த மாதிரி தான் போகுது. இப்போ போகிறோம். ஆனால் திரும்பி வருவோம்னு சொல்லுவாங்க. போயிட்டு பாய் பாய் பாய்.